ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தோட்டத்தில் இருக்க மல்லிகை செடிகளுக்கு நான் ஒரு உரம் தான் கொடுக்க போகிறேன். இது உரக்கரைசல். இது வீட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய சாதம் வடித்த கஞ்சி தண்ணி பாருங்கள். இதை நான் ஊற்றி வச்சு 4-5 நாட்கள் ஆகுது. நல்லா நொதித்து மேலோட்டமாக இந்த தண்ணி அப்படியே நிற்கிது பாருங்கள். இந்த மேலோட்ட தண்ணியை அப்படியே செடிக்கு கொடுக்கலாம். இது கூட நம்ம தண்ணி நல்லா கலந்து கொடுக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 4லேருந்து 5-6 மடங்கு தண்ணி கலந்து கொடுக்கலாம். இப்போ நான் இதை எப்படி கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மேலோட்டமாக கொடுத்து மேலே தண்ணி கலந்து ஊற்றி கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. செடிகளுக்கு தேவையான நைட்ரஜன் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா விட்டமின்கள், தாதுக்கள் எல்லாமே இருக்குது. இதனால் பார்த்தோம்னா நம்ம மண்ணோட வளம் நல்லா மேம்படும். மண்ணில் நல்ல ஒரு வளமான மண்ணை நமக்கு கொடுக்கும். இதில் ஸ்டார்ச் இருக்குது. இது செடிக்கு தேவையான சத்துக்கள் கொடுக்குது. இந்த ஸ்டார்ச் செடியை நல்ல வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கிற பாக்டீரியாக்கள், நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களை ஊக்குவிக்குது. இந்த ரோஸ் செடிக்கும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது திக்காக இருக்கிறதால நான் தண்ணி இப்போது மேலே ஊற்றுறேன். நல்லா தண்ணி கலந்து கொடுக்கலாம். நம்ம ஒரு பக்கெட்டில் இதை அப்படியே ஊற்றிட்டு ஒரு 4-5-6 மடங்கு தண்ணி நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லா செடிகளுக்குமே ஊற்றி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே திக்காக இருக்குது. இப்போ நான் இது கூட தண்ணி கலந்துக்கிறேன். கலந்து இப்போ இது கொஞ்சம் தெளிஞ்சதுக்கப்புறம் மேலோட்ட தண்ணியை நான் மறுபடியும் செடிகளுக்கு ஊற்றி விட்டுருவேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு மண் வளத்தை மேம்படுத்த ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செடிகளில் நல்ல க்ரோத் இருக்கும். செடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ இந்த தண்ணி நல்லா தெளியட்டும். தெளிஞ்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஊற்றலாம். தண்ணி திக்காக இருக்கிறதால நான் இப்போ மறுபடியும் மேலே தண்ணி ஊற்றி விட்டுடுறேன். திக்காக நம்ம கொடுக்கக்கூடாது. நல்லா தண்ணி கலந்து தான் கொடுக்கணும். இதனால் இது கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா என்னோடய மல்லிகை செடிகளில் நல்ல ரிசல்ட் இருக்குது. செடி பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நல்ல வளர்ச்சியில் இருக்குது. பாருங்கள், நிறைய புது தளிர்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய புது தளிர்கள் செடிகளில் வளர்ந்துட்டே இருக்குது. இப்போ நான் என் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மல்லிகை செடிகள் வச்சு வளர்த்துட்டு வந்துட்டுருக்கேன். பாருங்கள், எல்லா செடிகளுமே நல்லா ஆரோக்கியமாகவே இருக்குது.